ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற அறிவியலாளர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு கணித அறிஞராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் இருக்கார். இவர் வந்து 1665ஆம் ஆண்டு வந்து மைக்ரோகிராஃபியா அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்டிருக்காரு. அந்த நூலில் தான் முதலாக செல் அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்காரு. லத்தீன் மொழியில் வந்து செல்லுலா அப்படிங்கிறதுக்கு வந்து சிறிய அறை அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. செல்லை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு பேர் வந்து செல் உயிரியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செல் வந்து 3 முக்கிய பகுதிகளை வந்து கொண்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செல்லை சுற்றி காணப்படக்கூடிய வெளி உறைக்கு பேர் வந்து செல் சவ்வு. அடுத்ததாக இருக்கக்கூடிய திரவ நிலைக்கு பேர் வந்து சைட்டோபிளாசம். அதுக்கப்புறமா வந்து சென்டரில் வந்து உட்கரு அப்படிங்கிறது இருக்குது. செல்லோட பல்வேறு பணிகளை செய்வதற்காக அது உள்ள வந்து பல உறுப்புகள் வந்து காணப்படுது. இதுக்கு பேர் வந்து செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஒவ்வொரு செல்லும் வந்து ஒவ்வொரு அளவில் வந்து காணப்படுது. இதோட அளவை வந்து மைக்ரோமீட்டரில் ஆரம்பித்து சில சென்டிமீட்டர் வரைக்கும் வேறுபடுது. அதாவது மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது வந்து